வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1ல் யூனிட் 1.1ல் இருக்கக்கூடிய எஸ்ஐ அளவுகள்லாம் என்ன, அடிப்படை அளவுகள்லாம் என்ன, வழிவந்த அளவுகள்லாம் என்ன, துணை அளவுகள் என்ன அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது எஸ்ஐ அலகு. எஸ்ஐ அலகுன்றது என்ன பார்த்திங்கன்னா, பண்டைய காலத்தில் ஒவ்வொரு நாட்டு மக்களும் அவங்க நாட்டில் விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களை ஏற்றுமதி பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டு மக்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அளவீட்டு முறைகளை பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா எம்கேஎஸ் என்ற அளவீட்டு முறையும், எஃபிஎஸ் என்ற அளவீட்டு முறையும், மூணாவது சிஜிஎஸ் என்ற அளவீட்டு முறையும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இது வியாபாரம் செய்கிறதுக்கு ரொம்ப தடையாக இருந்ததுனால அனைத்து நாட்டு மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரே விதமான அளவீட்டு முறைகள் ஏற்படுத்தினாங்க. அந்த அளவீட்டு முறை தான் எஸ்ஐ அளவீட்டு முறை, சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். அந்த சிஸ்டம் இன்டர்நேஷ்னலில் இருக்கக்கூடிய அளவீட்டு முறைகளில் எது பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்கேஎஸ் என்ற அளவீட்டு முறை, த மீட்டர் கிலோகிராம் செகண்ட். இந்த அளவீட்டு முறை தான் எஸ்ஐ அளவீட்டு முறையாக இன்றளவும் பயன்படுத்திட்டு வரோங்க. அடுத்தது அடிப்படை அளவுகள்னால் என்ன? அடிப்படை அளவுகள் என்பது வேறு எந்த வகை அளவுகளாலும் வரையறுக்க முடியாத அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். Fundamental quantities are the quantities which cannot be expressed in terms of any other physical quantity. Example, length, mass and time. அதாவது நீளம், நிறை, காலம். இதுதான் அடிப்படை அளவுகளாக நமக்கு செயல்படுது. மின்னோட்டம், வெப்பநிலை, ஒளிச்செறிவு, பொருளின் அளவு, இதுவும் அடிப்படை அளவுகளாக நமக்கு பயன்படுது. இப்போ நீளத்திற்கான அலகு என்னென்னு பார்த்திங்கன்னா மீட்டர், நிறைக்கான அலகு கிலோகிராம், காலத்திற்கான அலகு வினாடி, மின்னோட்டத்திற்கான அலகு ஆம்பியர், வெப்பநிலைக்கான அலகு கெல்வின், ஒளிச்செறிவுக்கான அலகு கேண்டிலா, ஒரு பொருளின் அளவுக்கான அலகு மோல். இதுக்கான சிம்பிள் பார்த்திங்கன்னா நீளம் எம், நிறை கேஜி, காலம் எஸ், மின்னோட்டம் கேபிட்டல் ஏ, வெப்பநிலை கேபிட்டல் கே, ஒளிச்செறிவு சிடி, பொருளின் அளவு எம்ஓஎல் மோல். அடுத்து வழிவந்த அலகுக்கான அலகு வாய்ப்பாடு மற்றும் பரிமாண வாய்ப்பாடு. வழிவந்த அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை அளவுகளிலிருந்து வருவிக்கப்பட்ட அளவுகள் வழிவந்த அளவுகள் எனப்படும். Derived physical quantities. The quantities which are derived from the fundamental quantities are called derived quantities. Example, area, volume, density and etc. The பரப்பு, பருமன், அடர்த்தி. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பரப்பு. இந்த வழிவந்த அலகுகளில் பரப்புக்கான வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீளம் பெருக்கல் அகலம், லென்த் இன்ட்டு பிரெத். இதுக்கான அலகு மீட்டர் ஸ்கொயர். இந்த மீட்டர் ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீளம் இதுக்கான அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம், அகலத்திற்கான அலகு ஸ்மால் எம். இப்போ ரெண்டு நம்ம பெருக்கும் பொழுது மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோங்க. இதுதான் பரப்புக்கான அலகு. இதே மாதிரி பரிமாண வாய்ப்பாடு. இந்த பரிமாண வாய்ப்பாடுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீள கேபிட்டல் எல் நம்ம குறிக்கிறோங்க, லென்த்து, இதே நிறை கேபிட்டல் எம், மாஸ் என்ற சிம்பிள்லையும், அதேமாதிரி டைம் காலத்துக்கான பரிமாண வாய்ப்பாட்டாக நம்ம டி கேபிட்டல் டி எனவும் சொல்லும்போது, இதற்கான லென்த்து, மாசு, டைம் இதுக்கான முதல் லெட்டர் நம்ம எடுத்து சொல்லும் பொழுது இதுதான் நம்ம பரிமாண வாய்ப்பாடாக நம்ம சொல்கிறோங்க. இப்போ நீளம் இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு எல், அகலத்துக்கான பரிமாண வாய்ப்பாடு எல். இப்போ எல் பெருக்கல் எல் அப்படின்றது எல் ஸ்கொயராக நமக்கு கிடைக்கும். இதுதான் பரப்புக்கான பரிமாண வாய்ப்பாடு. அடுத்து பருமன். பருமனுக்கான வாய்ப்பாடு நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். வால்யூம் இதுக்கான ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இதுக்கான அலகு மீட்டர் கியூப். இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு எல் கியூப். நீளத்துக்கான பரிமாண வாய்ப்பாடு எல், அகலத்துக்கான பரிமாண வாய்ப்பாடு எல், உயரத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு எல். எல் பெருக்கல் எல் பெருக்கல் எல், எல் கியூப். இதுதான் பருமனுக்கான பரிமாண வாய்ப்பாடு. அடுத்து அடர்த்தி, டென்சிட்டி.
இதுக்கான வாய்ப்பாடு நிறை பை பருமன். மாஸ் பை வால்யூம். இதுக்கான அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் ஃபார் -3. இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு எம் எல் ஃபார் -3. அடுத்து திசைவேகம் வெலாசிட்டி. இதுக்கான வாய்ப்பாடு இடப்பெயர்ச்சி பை காலம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதுக்கான அலகு மீட்டர் செகண்ட் ஃபார் -1. இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு எல் டி ஃபார் -1. அடுத்து முடுக்கம் ஆக்சிலரேஷன். இதுக்கான வாய்ப்பாடு திசைவேகம் பை காலம். வெலாசிட்டி பை டைம். இதுக்கான அலகு மீட்டர் செகண்ட் ஃபார் -2. இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு எல் டி ஃபார் -2. அடுத்து உந்தம் அதாவது மொமெண்டம். இதுக்கான வாய்ப்பாடு நிறை இன்ட்டு திசைவேகம். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இதுக்கான அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஃபார் -1. இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு எம் எல் டி ஃபார் -1. அடுத்து விசை ஃபோர்ஸ். இதுக்கான வாய்ப்பாடு நிறை இன்ட்டு முடுக்கம். விசைக்கான அலகு நியூட்டன். இதை நம்ம வேறு விதமாகவும் குறிப்பிடலாம். நிறைக்கு கிலோகிராம், முடுக்கத்துக்கான அலகு மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்போ விசைக்கான அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2ஆகவும் சொல்லலாம், அல்லது விசைக்கான அலகு நியூட்டன் என்றும் சொல்லலாம். இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு எம் எல் டி பவர் -2. அடுத்தது தாக்குதல் இம்பல்ஸ். இதுக்கான வாய்ப்பாடு விசை பெருக்கல் காலம். ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். இதுக்கான அலகு நியூட்டன் செகண்ட். இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு எம் எல் டி ஃபார் -1. அடுத்தது வேலை ஒர்க். இதுக்கான வாய்ப்பாடு விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி, அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். வேலைக்கான அலகு ஜூல். இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு எம் எல் ஃபார் -2 டி ஃபார் -2. அடுத்தது திறன் பவர். இதுக்கான வாய்ப்பாடு வேலை பை காலம். ஒர்க் பை டைம். இதுக்கான அலகு வாட் டபிள்யூ. இதுக்கான பரிமாண வாய்ப்பாடு எம் எல் ஸ்கொயர் டி ஃபார் -3. அடுத்தது ஆற்றல் எனர்ஜி. இதுக்கான வாய்ப்பாடு விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி. இதுக்கான அலகு ஜூல். வேலைக்கான அலகும் ஜூல் தான், ஆற்றலுக்கான அலகும் ஜூல் தான். ஏன்னா ஒரு வேலையை செய்யணும்னா ஆற்றலானது தேவை. அப்போ வேலையும் ஆற்றலும் ஒன்று தான். இதுக்கான அலகும் ஒன்று தான், அதாவது ஜூல். பரிமாண வாய்ப்பாடு எம் எல் ஸ்கொயர் டி ஃபார் -2. அடுத்தது துணை அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லலாம். ஒன்று பிளேன் ஆங்கிள், இன்னொன்று சாலிட் ஆங்கிள், அதாவது கோணம் மற்றும் திண்ம கோணம். இப்போ கோணம் பிளேன் ஆங்கிள், இதுக்கான அலகு ரேடியன். இதுக்கான சிம்பல் பார்த்திங்கன்னா RAD. அதேமாதிரி சாலிட் ஆங்கிள் திண்ம கோணம், இதுக்கான அலகுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேடியன். இதுக்கான சிம்பல் SR என சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.